எல்லோருக்கும் வரும். ஆனால் அந்த மௌத்து எந்த அடிப்படையில் வந்தது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு வாழ வேண்டிய வாலிபன், ஒரு வாழ வேண்டிய ஒரு மனிதன் சிறு வயதில் மரணிக்கிறான் என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் திடீரென்று பெரிய அபாயத்தை தரமாட்டான். எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அல்லாஹ் தன் அடியானுக்கு மலை போன்ற தலையை சுமக்க மாட்டான். ஒரு நோயை அல்லாஹ் தருவதற்கு முன்னால் சில அடையாளங்கள் அல்லாஹ் தருவான், சில இஷாரத்தில் அல்லாஹ் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுவான். எத்தனை மனிதர்கள் தெரியுமா? பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் கடைசியில படுத்த படுக்கையாக கேட்க நாதி இல்லாமல் அனாதியாக இருந்து போனார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன? அந்த பேர் நோய் அவர் சிக்குவதற்கு முன்னால் அல்லாஹ் கடுகளை ஒரு அடையாளத்தை கொடுத்திருப்பார். எத்தனையோ மனிதர்கள் கால்கள் வீங்கி கடைசியில் நடக்க முடியாமல், உடல் உறுப்புகள் நாசமாகி வீணாகி எதை உட்கொள்ள முடியாமல், மருத்துவருடைய அந்த கூற்றின் அடிப்படையில் ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் நீங்கள் தண்ணீர் பருக வேண்டும் என்ற சில கட்டாயத்தின் மீது அடிப்படையில் எத்தனை மனிதர்கள் இந்த உலகத்தில் நரக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் சாப்பிடுகிறோம், நன்றாக உறங்குகிறோம், கிடைத்த வாழ்க்கையை அனுபவிக்கிறோம். ஆனால் அந்த குறிப்பிட்ட வயதிலிருந்து உடலை பராமரிக்க நாம் மறந்ததின் காரணத்தினால் தான் 70 தொட வேண்டிய இஸ்லாமிய உம்மத்து முஹம்மதியா இன்றைக்கு 40 தொடுவது பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. மிக்க மேலான பெருமக்களே, அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லுவான், வலில்லாஹி ஸக்கி மையஷா, அல்லாஹ் தஆலா யாரை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று நாடுகிறானோ அவர்களுக்கு பரிசுத்தத்தை தருகிறான். அப்படி பரிசுத்தத்தை தரக்கூடிய அந்த மனிதனுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வலா யுலூன ஃபதீலா, நான் அவர்களுக்கு ஒரு எல்லளவு கூட, பேரிட்ட பழத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிசிறு அளவு கூட, ஒரு தூசி அளவு கூட நான் அவர்களுக்கு அநியாயம் செய்ய நாடுவதில்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த ஆயத்திற்கு உலமாக்கள் ஃபஸீல் விளக்கம் தருவார்கள். வலா யுலூன ஃபதீலா, எல்லளவும் அல்லாஹ் அபாயத்தை தர நாடுவது என்று சொன்னால், ஒரு பெரும் புற்றுநோய், ஒரு பெரும் மோசமான ஒரு நோய்க்கு இன்றைக்கு மனிதர்கள் ஆளாவதற்கு காரணம் என்ன? எடுத்த இடத்தில் அல்லாஹ் அந்த நோயை தந்து விடுகின்றானா? அந்த நோய் பெரும் அபாயத்தை நோக்கி வீரியம் அடைவதற்கு முன்னால் சில அடையாளங்களை அல்லாஹ் மருத்துவர்களால் நமக்கு சொல்லி கொடுப்பான். நாம் அதெல்லாம் காதுல கேட்காம அது பார்த்துக்கலாம், அல்லாஹ் இருக்கிறான், நமக்கு ஒண்ணும் ஆகாது, இப்ப உடம்பு நல்லாதான் இருக்குது, நல்லா நடக்கிறோம், நல்லா ஓடுறோம், எல்லாமே சாப்பிடுறோம், அவன் அப்படிதான் பயன்படுத்துவான் என்றெல்லாம் நமக்கு நாமே சமாதான வார்த்தைகளை சொல்லிக் கொண்டு ஒரு நிலை வருகின்ற பொழுது நாம் செய்தது பெரும் தவறு என்பதை முறைந்ததற்கு பின்னால் ஒரு கட்டத்திலே வாழ்க்கையிலே நடக்க முடியாது.